இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, பெங்களூர்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிற ரவிமோகனுக்கு கல்யாணம் கமிட்மெண்ட்ல விருப்பம் இல்லை. அப்படியே கல்யாணம் ஆனாலும் குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லை. அதனாலேயே பிரச்சனை ஆகி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அவரோட காதல் பிரேக்கப் ஆகுது. இங்க சென்னையில நித்யா மேனன் ஒருத்தரை பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரு வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிறத பாக்குற நித்யா மேனன் அவரை பிரேக்கப் பண்றாங்க. பிரேக்கப் பண்ற நித்யா மேனன் இனிமே தனக்கு லவ்வே வேணாம், கல்யாணமே வேணாம்னு முடிவுக்கு வராங்க. அதே சமயம் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க ஆம்பளையே இல்லாம குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேன்னு சொல்லப்படுற ஓரின சேர்க்கையாளரான வினய்க்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. அதனால தன்னோட நண்பர்களான ரவிமோகனையும் யோகி பாபுவையும் கூட்டிக்கிட்டு ஸ்பெர்மை பாதுகாத்து வச்சுக்க போக அங்க ரவிமோகனும் ஸ்பெர்ம் சேவ் பண்றாரு. அது தெரியாதனமா ஸ்பெர்ம் டொனேட்டிங்ல சேர்ந்துடுது. இங்க ஆம்பளை இல்லாம குழந்தை பெத்துக்க நினைக்கிற நித்யா மேனன் ஐவிஎஃப்னு சொல்லப்படுற செயற்கை கருத்தரித்தல் மூலமா பிரெக்னன்ட் ஆகிடுறாங்க. அந்த குழந்தையும் பிறந்து 8 வயசு பையனாகிடுது. இப்பவே உங்களுக்கு தெரியும் என்ன ஆயிருக்கும்னு. ஆனா இது தெரியாத ரவிமோகனும் நித்யா மேனனும் தற்செயலா மீட் பண்றாங்க, தற்செயலா ஒரே அபார்ட்மெண்ட்ல வராங்க, தற்செயலா ஒரே ஆபீஸ்ல வராங்க, தற்செயலா 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் வருது. ஆனா 2 பேரும் அதை சொல்லிக்காமையே இருக்காங்க. இதுக்கு நடுவுல நித்யா மேனன் தன்னோட பையனோட அப்பா யாருன்னு தேடிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவிமோகனுக்கும் நித்யா மேனன் பையனுக்கும் நடுவுல ஒரு இனம் புரியாத பாசம் வருது. அப்புறம் ஒரு நாள் ரவிமோகனும் நித்யா மேனனும் காதல சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? நித்யா மேனனுக்கு குழந்தையோட அப்பா ரவிமோகன் தான் தெரியுதா இல்லையா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் காதலிக்க நேரமில்லை படத்தோட கதை. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். 4 வருஷம் லவ் பண்ணேன். எப்படி இப்படி பண்ணுவோம்?